முக்கனி சுவை வேண்டாம், பாகிடை சுவையும் வேண்டாம். சிவனார் பெற்றெடுத்து அகத்தியனார் வளர்த்தெடுத்த கன்னி தமிழாம் என் தாய் தமிழை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான பட்டிமன்றம். இன்றைய வாழ்க்கை முறை சுகமா சுமையா? ஆமாம். இன்றைய சமூகத்திற்கு எது தேவையோ அதை எடுத்து எம்புவதற்காக கையாளப்பட்ட அருமையான தலைப்பு. நம்முடைய அம்மா அவர்கள், மலர்விழி அம்மா அவர்கள் அழகாக கூறிக்கொண்டு போனார். ஆனால் அந்த தலைப்பு எதை சார்ந்தது என்றால் எம்மை சார்ந்தது. சுமை என்ற தலைப்பிலே நான் பேச வேண்டிய தலைப்பு. நடுவர் அவர்களே, கணவன் அங்கிருந்து வருகிறானாம், மனைவி வாங்க வாங்க எண்ணி கூப்பிட்டாங்களாம். அது அப்படி இல்லை. வா வா வந்து தொடு அடி தாங்க மாட்டா, வா வந்து தொடு அடி தாங்க மாட்டா. வா அடி தாங்க மாட்டா. யாரு அடிச்சா? அந்த அம்மா அடிச்சா இந்த ஆளு தாங்க மாட்டா. பார்த்தா தெரியுது இல்லையா? ஆனா சில பேர் அடிக்க வேண்டாம் ஐயா, பார்த்தாலே போதுமா? ஒரு பார்வை. இல்ல இல்ல உங்களை சொல்லல நான். நடுவர் அவர்களே, அப்புறம் சொன்னாங்க இந்த தாய்மை, இந்த தாய்மை என்பது இந்த காலத்தில் உயர்ந்து போற்றப்படுகிறது என்று. வெறும் காட்சிக்காக மட்டும்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், யூடியூப்ல மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை முதியோர் ஆசிரமங்கள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி சொல்லுங்க ஐயா, எவ்வளவு எத்தனை ஆசிரமங்கள் இங்கே வளர்ந்து அதனால் செழிப்புற்றிருக்கிறது. அப்படி என்றால் இங்கே இருந்து பெற்றோர்கள் முதியோர் ஆசிரமத்திற்கு செல்லக்கூடிய அளவு கூடிக்கொண்டிருக்கிறது என்பதுதானே உண்மை. அதானே. அதாவது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரு ஆதரவற்ற இல்லம் இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் இல்லை இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் பாடினாங்க பாருங்க, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், அவள் என்றும் என்னை காக்கின்றாள், தாய் இல்லாமல் நான் இல்லை. அந்த தாயை அன்றைய காலகட்டத்தில் போற்றினோம், இன்றைய காலகட்டத்தில் முதியோர் ஆசிரமத்திற்கு அனுப்பினோம். அதுதான் உண்மை. கல்வியை பற்றி கூறுகிறார்களே, இன்றைய கல்வி முறை சிறப்பாக இருக்கிறதா? இல்லை நடுவர் அவர்களே. காரணம், ஒவ்வொரு மாணவனும் கோனார் தமிழ் உரையை கொண்டு படிக்கிறான். ஒரு புது கவிஞன் அழகாக சொல்லுவான், வள்ளுவனும் தேர்வெழுத போனான், தேர்வும் எழுதியாச்சு, தேர்வும் முடிவும் வெளியாச்சு, பாவம் ஃபெயிலாகி போனார். வள்ளுவர். அவரிடம் கோனார் இல்லை போலும். ஓ, அந்த வள்ளுவனுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மாணவன் என்ன நிலைக்கு ஆக்கப்படுவான்? ஏன்னா அந்த காலத்தில் அந்த கைடுக்கு தான் அவ்வளவு பெருமை மரியாதை இருந்துச்சு. நடுவர் அவர்களே, இதுதான் இன்றைய காலகட்டத்தில் மதிப்பெண்களை மட்டுமே வைத்து மாணவர்களை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடுவர்களே, பரபரப்பான காலம் இன்றைய காலகட்டம். மதிப்பெண் வாங்கக்கூடிய இயந்திரமாக பிள்ளைகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக. அது மட்டும் இல்ல, காலத்தை பரபரப்பா நடந்து போயிட்டு இருக்கிறான். மனைவியோட செருப்பை ஒரு காலையும் பிள்ளைகளுடைய செருப்பையும் போட்டுட்டு எந்த காலில் எந்த செருப்பு போட்டிருக்கோம் தெரியாமலே பறந்துட்டு இருக்கான். நடுவர் அவர்களே, யாரையா? புருஷன் ஐயா, புருஷன். ஐயோ, மனைவிக்கு செருப்ப ஒரு காலையும் பிள்ளைக்கு செருப்பு இன்னொரு காலமா அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. மொத்தத்துல அவன் செருப்பு போடல, வாங்கல. நடுவர் அவர்களே, தலையில ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு ஹெல்மெட்டை தேடுறான், கண்ணில் கண்ணாடியை வச்சுக்கிட்டு கண்ணாடி எங்கன்னு தேடுறான், செல்போன்ல பேசிக்கிட்டு செல்போன் எங்கன்னு தேடுறான். அந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கு நடுவர் அவர்களே. பணம் சேர்ப்பதற்காக ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு ஆண்களும் எங்க இருந்து அயல் நாடுகளுக்கு சென்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில், அந்த கணவன் மனைவியிடத்தில் இல்லறம் என்பது இருக்கிறதா? இல்ல, ஒற்றை நோக்கம். இன்றைய காலத்தில் சுமையை மட்டுமே, தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு வெளிநாடுகளில் சென்று கொண்டிருக்கிறார். அந்த பெண்களுடைய நிலைமை, பெண்கள் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழ முடியாமல் எவ்வளவு இன்னல் செய்து பட்டிருப்பார்கள் நடுவர் அவர்களை. அதுதான் ஒரு பெண்ணினுடைய ஏக்க குரல். நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா
இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா தென்றலே என் தலைவன் கண்டு நின்று போய்விடு. நடுவர் அவர்களே, தன்னுடைய ஆசாபாசங்களை அடக்கி தன்னுடைய குழந்தைகளுக்காக சுமையை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில். இதுதான் உண்மையான வாழ்க்கை. அவர்கள் வாழல்ல, பிள்ளைகளை வாழ வைக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளை. அது மட்டுமல்ல, அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லற உறவு இருக்கிறதா? வள்ளுவன் கூறுவான், உடன்பாடு இல்லாதான் வாழ்க்கை உடம் கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று என்பா. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இணக்கமான உறவு இல்லை என்றால் ஒரே வீட்டுக்குள்ள பாம்போடு சேர்ந்து வாழ்வதற்கு சமம். இப்போது அப்படி இருக்கிறதா நடுவர் அவர்களே? ஆனால் பெண்கள் அதற்கு காரணம் என்ன? பரபரப்பான சூழலில் சென்று கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கிறாங்க, உண்மைதான். அவர்களை பாராட்டுவதற்கான மனநிலை நமக்கு வர வேண்டும். அவர்களுடைய செயல்பாடுகளை பாராட்டி ஊக்கமளிக்க வேண்டும். இலசுகளை பெற்ற பெற்றோர்கள் இன்று சந்தோஷமாக இருக்கிறார்களா? மடியில நெருப்ப வச்சுக்கிட்டு அலைகிறாங்க, நெருப்ப கட்டிக்கிட்டு அலைகிறாங்க. போன பிள்ளை எப்ப வருவானோ எப்படி வருவானோன்னு தெரியல, வேகமா போறான். அப்படியே முன்ன நிக்கிற வண்டிக்கு மேல இடிச்சு கரண்ட் கம்பியில தொங்கிட்டு இருக்கிறான். போன வாரம் உள்ள நியூஸ் நடுவர் அவர்களே, பைக்கெல்லாம் இப்ப எப்படி போகுது தெரியுமா? எப்படி? என்ன போனோம், அப்படித்தானே போனோம் அப்படின்னு சொல்லணும் நடுவர். ஆமா ஆமா. ஆனா இப்ப எப்படி தெரியுமா போகும்? டப்பு 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 டப்பு. வண்டியே அப்படித்தானையா இருக்கு. அவன் முதல் மாடியில இருந்து வண்டி ஓட்டுறான், அந்த பொண்ணு 3வது மாடியில இருக்கு. அவசரத்துக்கு பிரேக் போட்டா அந்த பொண்ணு பின்னாடி வர்ற டிப்பர் லாரியில வந்துகிட்டு இருக்கு. இப்படித்தான் இருக்கு நடுவர் அவர்களே. எந்த இப்ப உள்ள பைக்ல அக்கா தங்கச்சி எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி இருக்கா? அக்கா தங்கச்சியா? இல்ல என்ன இல்லையே நடுவர் அவர்களே, இல்லறத்திற்கான வடிவமைக்கப்பட்டது. இல்லறமும் 15 வயசுல தொடங்கிருது. அப்படி அதற்காகவே வடிவமைக்கப்பட்ட பைக்கு. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் ஒரு ஆசிரியரால வகுப்பறையை சரியாக கையாள முடியுதா? அந்த மாணவர்களை கையாள முடியுதா? ரொம்ப டெரரா இருக்கான் நடுவர் அவர்களே, ரொம்ப டெரரா இருக்கான், முடியல. ஒவ்வொரு மாணவர்களும் தன்னுடைய கையில் ஆயுதம் இல்லையோ தெரியல, ஆனா ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான். சொல்றான் ஒரு பையன், யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏறுனா ட்ரெயின், இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயிலு. ரொம்ப சர்வசாதாரணமாயிட்டு வாத்திட்ட சொல்றான். ஏறுனா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயிலு. பாரதி அந்த இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம் இதை உடைத்து எறிந்தான். எதுக்கு தெரியுமா? அதாவது சங்க காலத்தில் இருக்கின்ற அந்த இலக்கியங்கள் பாமரனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உடைத்தறிந்து புது கவிதையை வடித்தான் பாரதி. ஆனா இவன் நேர அந்த மரபு கவிதைக்கே போயிட்டான். சொல்றான், பாத்தீங்களா, ரயிலு, ஜெயிலு, பெயிலு, எல்லாத்துலயும் ஒரே எழுத்து முடியும் போது வருதா ஏய்பு தொடை. ஏய்பு அந்த செய்யுளில் இருக்கின்ற மரபுத்தன்மையை சொல்றான். பாருங்க, அதனுடைய பாட்டினுடைய அர்த்தம் தெரியுமா? அவன் சொன்னதுல ஏறினா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயில். இதுக்கு அர்த்தம் தெரியுமா நடுவர் அவர்களே? போட்டா பெயில். வாத்தி இதுக்கு மேல பேசினா சுருகிருவேன். அவ்வளவுதான். இந்த முறைப்படி நடுவர் அவர்களை சென்று கொண்டிருக்கிறது. நான் லைன்ல ஒரு பாட்டை சொல்லிட்டு போன்னு சொன்னேன். அவன் சொல்றான், ಅನ್ನದ ಪಾದಯೇ ಅಪದಗೆ ಗೆನ ಅಪಾದಿಯ ಅಪದಗೆ ಕೇಕು ಅಪಾತಿತೋ ಅಪತಿತು ತು ತು அப்பாத்தையே. நடுவர் அவர்களே, அந்த பையன் அவன் வாழ்க்கையில ஒரு திருக்குறள் கூட சொல்லாத பையன். நீங்க இப்ப என்ன பண்ணீங்க? பாட்டு. அந்த பையன் பாடுற பாட்டை அப்படியே சொன்ன நடுவர் அவர்களே. பாட்டா இது? நடுவர் அவர்களே, அவன் வாழ்க்கையில இதை ஒரு திருக்குறளே படிக்காத பையன் 6 லைன்ல இந்த பாட்டை சொல்லியிருக்கிறான். அவனை பாராட்டுறதா கண்டிக்கிறதா என்னன்னே தெரியாது. இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மாணவர்களையும் ஆசிரியர் சந்தித்துக் கொண்டிருக்கிறதான் இருக்கிறார்கள்.
நம்ம மாவட்டத்தில் ஒரு ஆசிரியரை, ஒரு பெண் ஆசிரியை சென்னிலே அடிச்சிட்டான் தெரியுமா? போன வாரம் பேப்பரில் பார்த்துருப்போம். ஓ, கன்னத்தில் அடிச்சிட்டார். 12ஆம் கிளாஸ் பையன் கன்னத்தில் அடிச்சிட்டான். ஆஹா. எவ்வளவு பெரிய மாணவர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் கூறினார்களே, இன்றைய பாடத்திட்டமும் இன்றைய கல்வி முறையும் எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஆகவே நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டம், இன்றைய வாழ்க்கை முறை ஒரு சுமையே என்று கூறி வாய்ப்பளித்த செல்வா ஸ்டுடியோ அவர்களுக்கும் நடுவர் பெருமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அனைவரையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.